ரேசன் அரிசியில பஞ்சு போல இட்லி, ஈஸ்ட் சோடாப்பு எதுவுமே தேவையில்லை. மிக்சிலே எப்படி கரெக்டான பக்குவத்துல மாவரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3 கப் அளவு ரேசன் புழுங்கல் அரிசி, 1 கப் அளவு பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. வேற பவுல்ல 1 கப் அளவு உளுந்து சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்திட்டு கூடவே 1 கையளவு சாதம் சேர்த்து ஓவர் நைட் ஃபுல்லா ஊற வச்சிருங்க. குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊறணும். பெரிய சைஸ் மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் உளுந்து ஃபுல்லா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். அடுத்து அரிசி அரைக்கும் போது ஜார் ஃபுல்லா போடாம ஜார்ல பாதி அளவுக்கு மட்டும் அரிசி சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஓரமா வச்சிருங்க. பாருங்க மாவு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. இட்லி ஊத்தி வைக்கும் போது மாவை நல்லா கலக்கிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊத்தி வைங்க. அப்பதான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்க ரேசன் அரிசியில பஞ்சு போல இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.